இடைநிலை ஆசிரியருக்கான பணி நியமன தேர்வுக்குரிய தமிழ் கொஸ்டினுக்குரிய ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புயலிலே ஒரு தோணி என்னும் படைப்பு என்ன படைப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் தான் என்னது, புயலிலே ஒரு தோணி. விளவுமலி மூதூர் வீதியும் மன்றமும் பழமணல் மாற்றுமின் புது மணல் பரப்புமின். இவ்வரிகளை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் பாடியிருக்காங்க அப்படின்னா மணிமேகலையினுடைய ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் பாடியிருக்காரு. நேமி அப்படிங்கிற பழஞ்சொல்லினுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. நேமி அப்படின்னா வளம்புரி சங்கு. பிரிநிலை தேற்றம் இந்த பொருட்கள்ல வரக்கூடிய இடைச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இடைச்சொல் என்ன அப்படின்னா ஓ. மரபு தொடர் பிழையான சொற்றொடரை கண்டறிக. மரபு தொடர் கரெக்டானது கேட்கல, பிழையானது கேட்டிருக்காங்க. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர் அப்படிங்கிறது சரி. நேற்று தென்றல் காற்று வீசியதுங்கிறது சரியானது தான். கொடியில் உள்ள மலரை கொய்துவா அப்படிங்கிறதும் சரிதான். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது பிழையான தொடர் கேட்டிருக்காங்க. அதனால இதுதான் என்னது ஆன்சர் இதுதான். கையல் பானை வணைந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இங்கே பானை புனைய கற்றுக்கொண்டால் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால அதுதான் தவறானது. வேற்றுமையில உரிமை பொருட்கள்ல வர்றது எந்த வேற்றுமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. உரிமை பொருட்கள்ல வர்றது 6ஆம் வேற்றுமை வரும். சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா நரம்பினால் தைத்த செய்தி நற்றினை குறிப்பிடுது. பூத்தலின் பூவாமை நன்று என முடியும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா நீதிநெறி விளக்கத்துல தான் சொல்லியிருப்பாங்க. பூத்தலின் பூவாமை நன்று. உடுக்கையில் பெரியது சிறியது குறிப்பிடக்கூடிய முறை என்னன்னு கேட்டிருக்காங்க. உடுக்கையில பெருசு என்னது சிறுசு என்னதுன்னு கேட்டிருக்காங்க. பெரியது எது அப்படின்னா பெருசு தவண்டை, சிறியது குடுகுடுப்பை. பொறுத்துக. அன்று அப்படிங்கிறது என்னது ஒருமை, அல்ல அப்படின்னா பன்மை, எத்துணை அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா என்னது அளவு காலம், எத்தனை அப்படிங்கிறது எண்ணிக்கை. ஆன்சர் பி ஆன்சர். அடுத்தும் பொறுத்துக தான். பூக்களை பறிக்காதீர் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க, கட்டளையா சொல்றாங்க. பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு. என் அண்ணன் நாளை வருவான் அப்படிங்கிறது என்னது ஒரு செய்தியா சொல்றாங்க, செய்தி தொடர். அப்துல் நேற்று வந்தான் அப்படிங்கிறது தன்வினை தொடர். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு, செயற்பாட்டு வினை தொடர். இதுக்கும் ஆன்சர் பி தான். கேனம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேனம் அக்கேனம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுத எழுத்தை குறிக்கிறது தான் என்னது கேனம் அப்படிங்கிறது. சிலம்பாட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய கம்பு, அந்த மூங்கில் இருக்கு இல்லையா, நம்ம சிலம்பு ஆடும்போது அந்த கம்பு இருக்கு, அது எதுல செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிறுவாரை கம்பு. தலைத்து ஓங்கி வளர்ந்து பொழிந்து இவற்றுள் வேறுபட்ட சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேல ஒரு 4 இது கொடுத்துட்டு இதுல வேறுபட்டது எது அப்படின்னா இந்த தலைத்து ஓங்கி வளர்ந்து எல்லாமே ஒரே இதுதான். பொழிந்துங்கிறது மட்டும் என்னது வேறுபட்டது. தமிழர்கள் பெரிய நீர்நிலைகளை கடக்க எவற்றை பயன்படுத்தினர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரிய நீர்நிலைகளை கடக்கணும் அப்படின்னா வங்கம், களம் இதை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. ஒவ்வொரு ஆண்டும் நான் தூவிய விதைகள் தான் இப்போது நீங்கள் காணும் காடு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க, ஜாதவ் பயங் சொல்லியிருக்காரு. 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யாரு? 10 வயசுக்குள்ள யாரு அப்படின்னா வள்ளலார்.
பண்டிகை இது என்ன மொழி சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண்டிகை அப்படிங்கிறது திசை சொல். கடி கமல் மலரா மலர் கண்ணி இவ்வடியில் கடிக்கமல் சொல் உணர்த்தும் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடிமலர் நம்ம பார்த்துருக்கோம். உரிச்சொல் தொடர். கடினா உரிச்சொல் தொடர். நவரசம் அதுல பொருந்தாத இணை என்னன்னு கேட்டிருக்காங்க. அம்மை அப்படிங்கிறது என்னது? பொருந்தாது. அம்மை அழகு அப்படிங்கிறது பொருந்தாதது. கடலை குறிக்கும் வேறு பெயர்களில் தவறானது எது கேட்டிருக்காங்க. தவறானது கேட்டிருக்காங்க. அப்ப புனரி, பவ்வம், பெருநீர், சாகரம் அதெல்லாம் என்னது? வராது. தவறானது கேட்டிருக்காங்க இல்லையா, இது வராது. உவமை உவமேயம் என இரண்டும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்றது எது? ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றது உருவகணி. பனை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா, பனைனா மூங்கில். வேறுபட்ட பெயர் சொல். வேறுபட்ட பெயர் சொல்ல குண்டு, இளஞ்சி, குண்டம் அப்படிங்கிறதுலாம் வரும். வேரி அப்படிங்கிறது மட்டும் வராது. சூடிய பூ சூடர்க்க என்ற சிறுகதையினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சூடிய பூ சூடர்க்க ஆசிரியர் நாஞ்சில் நாடன். உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் உருவாக காரணமா இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தமிழாராய்ச்சி நிறுவனம் தனிநாயகம் அடிகள். வழுத்து மகிமையெல்லாம் கடலே எவர் மதித்து முடிக்க வளார் கடலே என கடலின் பெருமையினை தனது கவிதை வரிகளால் வர்ணித்தவர் யாருன்னா கவிமணி தேசிய விநாயகனார். எழுந்தது துகள் ஏற்றினர் மார்பு கவிழ்ந்த மறுப்பு கழங்கினர் பலர் என ஏறு தழுவுதல் பத்தி இதுல சொல்லியிருக்காங்க. இதுல எந்த திணையில குறிப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. முல்லை திணையில தான் ஏறு தழுவுதல் பத்தி சொல்லியிருப்பாங்க. அழகிய என்னும் சொல்லில் அமைந்துள்ள விகுதி என்னன்னு கேட்டிருக்காங்க. அழகிய வந்திருக்கு, அதனால இது பெயரச்ச விகுதி. பால் காட்டும் விகுதிகள் இல்லாத மொழி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பால் காட்டுற விகுதிகள் இல்லாதது மலையாளம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல தமிழ் கொஸ்டின் பார்த்துருக்கோம். அதுல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தடுத்த பார்ட்ல அடுத்தடுத்த ஆன்சருக்குரியதை நம்ம போடலாம். தேங்க்யூ.